மருத்துவர் அன்புமணி அவர்கள் செங்கல்பட்டுல ஒரு கலெக்டர் அலுவலகம் வெளியில அவ்வளவு பெண்கள் இதே மாதிரி எல்லாரும் சீருடைனா யூனிஃபார்ம். நீங்க சுய உதவி குழுவில் நிறைய பேர் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா எப்படி போவீங்க? ஒரே மாதிரி யூனிஃபார்ம், அதான் சீருடை. ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு போவீங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு ஒரு 500-600 பெண்கள் செங்கல்பட்டு ஆட்சியர் அத கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பெண்கள், அதாவது அங்கன்வாடியில வேலை செய்யக்கூடிய பெண்கள், அந்த மதிய உணவு சத்துணவு திட்டத்துல வேலை செய்யக்கூடிய பெண்கள். அங்கன்வாடியோ சத்துணவு திட்டத்திலயோ கிட்டத்தட்ட 95% பெண்கள்லாம் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்க தெரியுமா? அவங்களுடைய பணியை நிரந்தரமா வைங்க, எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க, எங்களை டெம்பரரியா எடுத்திருக்கிறீங்கன்றாங்க. அவங்களுக்கு பென்ஷன், அவங்க வேலை முடிச்சது கவர்மெண்ட் வேலை, அதுவே டெம்பரரி. அதுக்கு பென்ஷன் எவ்வளவு தரமா தராங்க? 2000 ரூபாய். 2000 ரூபாய் என்ன பண்ண முடியும்? மாசம் 2000 ரூபாய் பென்ஷனா? அவங்க சொல்றாங்க 15 வருஷம் 40 வருஷம் வேலை செய்தோம், எங்களுடைய பேசிக் பே 7000 15,000 அவ்வளவுதான். நான் 30 வருஷமா வேலை செய்வங்களுக்கு 15,000, 15 வருஷமா வேலை செய்வங்களுக்கு 7,000 தான். அதுல பென்ஷன் பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 6,500 ரூபாய் கேட்கறாங்க. இவங்க அவ்வளவுதான் கேட்கறாங்க. ஒரு மாத்திரை மருந்து செலவுக்கு கேட்கறாங்க. 6,000 ரூபாய் இருந்தா தானே சுகர், வயசானதானே அவங்க ரிட்டையர் ஆறாங்க. அப்ப அவங்களுக்கு சுகர் இருக்கோ பிபி இருக்கோ ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஏதோ ஒரு வேலை. மாசம் 6,000 ரூபாய் கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை. இவ்வளவு பெரிய போராட்டத்தை பெண்கள் செய்யறாங்க. அது அவ்வளோ பெரிய பெண்கள் பாவமா இருக்குது. தெருவில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க. கேட்டா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காசு கொடுக்கறோம், சம்பளம் கொடுக்கறோம், ஆனா கொடுக்க செய்யல. இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். என்ன நீங்க கேட்கறது எதையுமே தருவதில்லை. இந்த மாவட்டத்தையே கடைசி மாவட்டமா வச்சிருக்கிறாங்க. எந்த நல்ல திட்டமும் கொடுக்க போறதில்ல. இப்ப அந்த மாதிரி எத்தனையோ ஒரு 12 திட்டம் இருக்குதா. எண்ணெய்கோல் புதூர், ஜெகநாதன் கோம்பை, பெரியாறு, என்னென்னமோ திட்டம் இருக்கு. ஒரு 12 திட்டத்தையும் செயல்படுத்தினா இந்த மாவட்டமே பச்சை பசேல்னு ஆயிடும். அந்த திட்டம் எதுவுமே அவங்க செய்யல. இதுக்கு எவ்வளவு தெரியுமா காசு செலவாகும்? தர்மபுரி மாவட்டத்துல 6 மாசம் டாஸ்மாக் வருவாயை கொடுத்தா ஒரே வருஷம், அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் பிரமாதமா ஆயிடும். டாஸ்மாக் வருவாய் மட்டும் அதுல 6 மாசம் சம்பளம், அந்த காசை மட்டும் கொண்டு தர்மபுரி மாவட்டத்துக்கு செய்தா தர்மபுரி பச்சை பசேல்னு இருக்கும். ஆனா அதை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள். யாரு? ஆட்சியாளர்கள்.